நம்ம ஆட்டோக்கார தம்பி எங்க இருக்கான்னு கொஞ்சம் பாருங்கம்மா. யார் பத்த பிள்ளையோ நம்ம பிரச்சனையை பூரா தீர்த்து வைக்கிறான். ஹலோ ஆல் வணக்கம். வான்கடையில அடுத்த மேட்ச் கேகேஆர் வந்து மும்பை அடிச்சுட்டு போயிட்டாங்க. அடுத்து எஸ்ஆர்எச் வந்திருக்காங்க. இவங்களும் மும்பை அடிச்சுட்டு போயிடுவாங்களா? பீடாக எல்லாரும் 2 பாயிண்ட் வாங்கிட்டு இருக்காங்க மும்பையோட. வெல்கம் டு த ஷோ. அன்பார்ச்சுனேட்லி அவங்க டோர்னமெண்ட் விட்டு போயிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். வெரி வெரி ஃபர்கெட்டபிள் டோர்னமெண்ட் ஃபார் தம் சோ ஃபார் அன்பார்ச்சுனேட்லி. இந்த மேட்சை பத்தி உங்க இனிஷியல் தாட்ஸ் என்ன? இவ்வளவுலாம் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க டோர்னமெண்ட் விட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன்றீங்களே, உங்க நல்ல மனசை பாராட்டுறதா இல்ல எல்லாருக்கும் 2 பாயிண்ட் கவலைப்படாதீங்க நாங்க இருக்கோம் நண்பா அப்படின்னு இப்ப கொடுக்குற அந்த மும்பையை பாராட்டுறதா அப்படின்னு எனக்கு தெரியல. இப்ப எஸ்ஆர்ஹெச்சுக்கு இதை விட ஒரு பெரிய கிஃப்ட் அவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல when they are trying to knock teams out, when they want to really get into the top 4 spot, really putting a firm foot, மும்பை மாதிரி ஒரு ஆப்பரன்ஸ் வராது. இப்ப என்ன இப்படி சொல்றீங்கன்னு கேட்பீங்க. இப்ப நான் சொல்றதுக்கு காரணம் போன மேட்சே நான் சொல்லிட்டேன். அதை நீங்க 2வது மேட்சே பார்த்து சொல்லிட்டீங்க. அதை நான் இப்பதான் கன்ஃபார்ம் பண்ணேன். அப்படிங்கும் போது the way they are playing, the friction what they are having in the team, unfortunately, which is known to everyone in public, I don't see Mumbai have any chance of winning. Cricket is a funny game. இப்ப நீங்க எட்ஜ் கொடுங்க எல்லாம் கொடுங்க, நீங்க எட்ஜ் படி பாத்தீங்கன்னா there is a good chance I may give edge to Mumbai. அந்த எட்ஜ் எல்லாம் தாண்டி நீங்க ஜெயிக்கணும், நீங்க ஆனாதானே ஜெயிக்க முடியும். when you don't play for your team to win, when not all the players are together, நீங்க எப்படி ஜெயிக்க முடியும்? got no chance to win. but still whatever it is, அந்த டைட்டானிக் கப்பல் முழுகினே இருக்கும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த வீணா வாட்சிட்டு இருப்பாங்க. அந்த இதெல்லாம் கிட்டார்லாம் கேட்டா என்ன சொல்லுவாங்க, எங்க வேலை முழுகிற வரைக்கும் வாட்ச் தான் ஆகணும்னு. அவங்க முழுகிட்டாங்க, இருந்தாலும் நம்மளோட வேலையை நம்ம பண்ணிடலாம். இப்ப வான்கடையில அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப எப்படி க்ளோஸா இருக்கு பாருங்க. பேட்டிங் ஆஃப்டர் திஸ் கேம் அவங்களுக்கு இவ்வளவு மேட்ச் ஆடி இருக்காங்க, 5 மேட்ச். பேட்டிங் ஃபர்ஸ்ட் 186, பேட்டிங் செகண்ட் 186 ஆவரேஜ். பேட்டிங் ஃபர்ஸ்ட் 3 ஜெயிச்சிருக்காங்க, பேட்டிங் செகண்ட் 2 ஜெயிச்சிருக்காங்க. அதான் நிறைய பேர் பாத்தீங்கன்னா டாஸ் அட்வான்டேஜ் எதுவுமே இல்ல. நேத்து பாத்தீங்கன்னா 170 டிபெண்ட் பண்றாங்க. அவ்வளவு டியூ இருக்கு. they couldn't even score 170 அப்படிங்கும் போது இந்த டாஸ் இஸ் சச் an overrated thing if you think about that. so இப்ப இங்க என்ன நடந்திருக்கு, 52 விக்கெட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எடுத்திருக்காங்க, 13 விக்கெட் தான் ஸ்பின்னர்ஸ் எடுத்திருக்காங்க. இப்ப நீங்க ஆடின 5 மேட்ச்ல. ஆனா எக்கானமி வைஸ் பாருங்க, 10.36 சீமர்ஸ் எக்கானமி, 8.62 ஸ்பின்னர்ஸ் எக்கானமி. போன மேட்ச் என்ன நடந்ததுன்னு பாருங்க. மும்பை 6 overs 40 runs 1 wicket, கேகேஆர் 8 overs 44 for 4. அங்கேயே சீல்டு உங்களுக்கு. சோ இப்ப உங்களுக்கு படிச்சு போன தடவை சொன்னோம், பவர் பிளேல விக்கெட்டை கொடுக்காதீங்க. ஒரு 45 for 1 ஆடிட்டு 7 to 10 ஸ்லைட் மொமெண்டம், 11 to 15 ஒரு அடி, 16 to 20 ஒரு அடி, 45 for 1 ஃபர்ஸ்ட் ஃபேஸ், 33 for நோலா செகண்ட் ஃபேஸ், திருப்பி 45 for 1 தேர்ட் ஃபேஸ், 67 for 4 லாஸ்ட் ஃபேஸ். that takes you to 200 for 7. எம்ஐ 46 for 3, கேகேஆர் 57 for 4. 2 பேரும் படு கேவலமா ஆடி சாஃப்ட் டிஸ்மிசல்ஸ் கொடுத்தாங்க. அதை பண்ணக்கூடாது. மும்பையோட பிளேயிங் லெவல் அவங்க எப்படி போவாங்கன்னு சொல்றேன். This might surprise a few people. Rohit and Nishan will open. Sky, Tilak Verma. Number 5 will be Deval Brevis, followed by Nehal Vadera, Hardik Pandya, Romario Shepherd, Gerald Coetzee, Piyush Chawla and Jasprit Bumrah. ஒரு மேட்ச் ஜஸ்பிரீத் பும்ரா கண்டிப்பா ஆடுவாரு. And then impact sub is going to be Nuwan Tushara. நமன்தீர் பீடாக அவர் நமன்தீரை ரொம்ப ப்ரொமோட் பண்றாங்க இந்த வருஷம். இன்னார் இந்த பிளேயரை கொண்டு வந்தார், பெரிய பிளேயர் ஆக்கி விட்டார் அப்படின்னு அதை காட்டணும் அப்படின்றதுக்காக அவங்க பாக்குறாங்க நான் நினைக்கிறேன். குட் பிளேயர், நோ டவுட் அபவுட் தட். பட் சம் பிளேயர் வில் பி பேக்ட் பை சம்படி அப்படி இல்லையா? அந்த சம்படி பேக் பண்ற அந்த சம் பிளேயர் இந்த வருஷம் நமன்தீர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க சொன்னது ரொம்ப கரெக்ட். ஏன்னா forget about his batting. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல எவ்வளவு ஓவர் போலிங் போட்டாரு when KKR was in trouble. அதை சொல்லுங்க. அதுல சொல்லும் போதே நீங்க சொல்ற பாயிண்ட் கம்ப்ளீட்லி கவர்டு. ஓகே, இப்ப நான் எப்படி யோசிக்கிறேன் அப்படின்னா, இப்ப பிச்சை அவங்க பாத்துட்டாங்க. Ramandir is someone who can also bowl, but they see that there is no value in the spinners what they have. Piyush நல்லா போடுறாரு, but he can't run through. Similar is going to be the case with Shreyas Gopal போது பேட்டிங்ல பவர் எடுக்கணும் அப்படின்னு பாப்பாங்க. சோ இதுக்கு மேல டிம் டேவிட அவங்க வச்சுக்க மாட்டாங்க. டிம் டேவிடோட பிளேஸ்ல தான்
ஐம் பிரிங்கிங் இன் நேயல் வதேரா. போலாம் 2.0 அப்படின்லாம் சொன்னாங்களே டிம் டேவிட். இல்ல இதுக்கு மேல வளருவாரான்னு தெரியல. ஆல்ரெடி வந்து உங்களுக்கு ஆலமரத்துல பாதி இருக்காரு அவரு. இதுக்கப்புறம் அந்த இதுல சொன்னார், ரொம்ப வெரி டிசப்பாயிண்டிங் ஃபார் மீ பிகாஸ் ஐ ரேட் ஹிம் as one of the most destructive players. அதுவும் நேத்தெல்லாம் ஐடியல் மேட்ச் ஜெயிச்சு கொடுக்கறதுக்கு பெரிய எதுவும் கிடையாது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்க் இஸ் கமிங், லோ ஆஃப் கான்பிடன்ஸ், ரசல் போடணும், ஹர்ஷித் ராணா இல்ல, ஸ்பின்னர்ஸுக்கு ஓவர் முடிஞ்சிடுச்சு, அவர் 20 overs கம்ப்ளீட் பண்ணதானே ஈஸியா ஜெயிச்சு கொடுத்துருக்கலாம். நேத்து எப்ப அவர் ஜெயிச்சு கொடுக்கல, ஐ டோன்ட் see him playing. they will try and bring டிவால் பிரேவிஸ். அதுல வந்து எந்த சந்தேகமும் கிடையாது உங்களுக்கு. அதுக்கப்புறம் அதை நான் எப்படி யோசிக்கிறேன்னா, இப்போ இந்த நபி பிளேஸ்ல வந்துதான் இவர் வந்தாரு, என்ன சொல்றது, நமன்தீர் வந்தாரு அப்படின்றதுனால அதுக்கு பதிலா ரொமாரியோ ஷெப்பர்ட் எடுத்துன்னு வருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க சொல்ற மாதிரி நமன்தீர் அவர் ஆடணும்னு நினைச்சாங்கன்னா நேஹல் வதேரா வில் பி அவுட் அண்ட் நமன்தீர் வில் பி இன். அதை பண்ணுவாங்களா, அதை வந்து பார்க்க வேண்டிய விஷயம். இவங்களுக்கு வந்து எந்த இதுவும் கிடையாது. இவங்க வந்து தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும், கல்மோல் பிரீத் சிங் இஸ் அ வெரி குட் பிளேயர். he has not proved himself in the standard. மும்பை இந்தியன்ஸுக்கும் ஆடினாரு, இவங்களுக்கும் ஒரு சில மேட்ச் ஆடினாரு. ஐ டோன்ட் ஃபீல் தட் he belongs to that. I'm not saying he's a bad player. He's got a fantastic domestic records. அப்படிங்கும் போது they have to be very careful with the playing level what they go. என்ன கேட்டீங்கன்னா அவங்க எப்படி போகணும் அப்படின்னா, அபிஷேக் ஹெட், மயங்க் அகர்வால் 3, either மயங்க் அகர்வால் ஆர் ராகுல் திரிபாட்டி, நிதிஷ் 4, கிளாசன், சமாத், ஷாபாஸ், மார்க்கோ யான்சனை வச்சுப்பாங்க, ஒரே மேட்ச்ல டிராப் பண்ண மாட்டாங்க. மார்க்கோ யான்சன், கமின்ஸ், உனத்கட் அண்ட் புவனேஸ்வர் குமார். their impact sub will be டி நட்ராஜன். சோ இப்ப நான் என்ன பண்ணுவேன், இங்க வந்துட்டு டோட்டலா உங்களுக்கு வந்து ஸ்பின் ஆப்ஷனே இல்லாம போகுது பிளேயிங் லெவல்ல. அப்படிங்கும் போது இங்க நிறைய ஸ்லோயர் டெலிவரிஸ் போடுவார் ஜெய்தேவ் உனத்கட். உங்களுக்கு வந்து மும்பைல வந்து ஸ்லோயர் டெலிவரிஸ் ஒர்க் ஆகாது, செம்ம அடி வாங்கிடுவீங்க போது ராதர் நட்ராஜனை பிளேயிங் லெவல்ல வச்சுட்டு ஜெய்தேவ் உனத்கட் ஆர் மயாங்க் மார்க்கண்டேவை இம்பாக்ட் சப்ல வச்சுட்டு based on how the pitch behave, they have to use one of them, particularly if they're batting second. That will be the better idea, but their team looks good. Marco Jansen was expensive, but இங்க ஒரு பவுன்ஸ் கிடைக்கும், அதனால மார்க்கோ யான்சனை வாடணும். the 6 overs 45 stability. அபிஷேக் இப்ப பியூட்டிஃபுல்லா டிராவிஸ் ஹெட் ஆடினாரு. சோ அந்த கான்செப்டை மாத்திட்டாரு. அபிஷேக் ஒரு பக்கம் அடிக்கதான் போறாரு, மயங்க் அகர்வால் ஆடினா அவரும் கரெக்டா ஆடுவாரு. நிதிஷ் ரெட்டி இஸ் பேட்டிங் சோ வெல். அங்க பெரியப்பா ஸ்லைட்டா கஷ்டப்படுறாரு. இஷான் கிஷான் அடிக்கிற மாதிரி எனக்கு தெரியல, வெரி டிசப்பாயிண்டட். ஸ்கை கிங் படம், திலக் வர்மா இஸ் ஆல்சோ a good player. Still, if you see the way Travis Head is playing, the conventional cricket is back to that. SRH will have a edge on that. அதுக்கப்புறம் அந்த டெப்த்ன்னு பாத்தீங்கன்னா டிவால் பிரேவிஸ் கண்டிப்பா வருவாரு, நேயல் வதேரா ஆர் நமன்தீர், ஹர்திக் பாண்டியா ஃபார்ம்ல இல்ல, ரொமாரியோ ஷெப்பர்ட் கேன் ஹர்ட் யூ. பட் இங்க பாத்தீங்கன்னா டோட்டலி ரிலைஸ் ஆன் கிளாசன். Samath can hurt you, Shabas can bat, Marco Jansen can bat, Cummins can bat. Batting depth இருக்கு, ஆனா அங்க ஃபயர் பவர் இருக்குன்றதுனால பெருசா வந்து எட்ஜ் நான் கொடுக்க மாட்டேன். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரைக்கிங் எபிலிட்டி அப் ஃப்ரண்ட், அங்க உங்களுக்கு பும்ரா இருக்காரு. பும்ரா எங்க போனதர் 13 ஓவர் வரைக்கும் போலிங்கே குடிக்கலையே. நுவான் துஷாரா ரியலி ப்ரூவ் தட் வாட் இஸ் கேப்பபிள் ஆஃப். கூட்ஸே பால கையில எடுத்தாலே ரன்னு போகுது. ரொமாரியோ ஷெப்பர்டும் பாத்தீங்கன்னா நாட் அ ஸ்ட்ரைக் போலரு. பட் இங்க பாத்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார் will be very difficult to play here. Cummins will be very difficult to play here. மார்க்கோ யான்சன் கரெக்டா போட்டார்னா it will also pick wicketsன்றதுனால அந்த எட்ஜும் இவங்களுக்கு இருக்கு. ரெண்டு டீமுக்குமே ஸ்பின் எட்ஜ் பெருசா எதுவுமே கிடையாது. அப்படின்றதுனால considering the current form and considering the way MI is playing, Sunrisers is expected to win this game and they will go with an edge of 55-45. இல்ல இந்த தடவை மும்பை கடைசியில பிரைடுக்கா ஆடுறாங்க, டோர்னமெண்ட் விட்டு வெளில போனாலும் சரி அவங்க இந்த தடவை ஜெயிச்சிருவாங்கன்றீங்களா, இல்ல ஆரஞ்ச் ஆர்மி வில் மார்ச் த்ரூ டு பிளே ஆஃப்ஸ்ன்றீங்களா? இப்படிதான் சொன்னேன் போன தடவையும், மெம்மை வந்து வாங்கடையில ஜெயிப்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையில தான் சொன்னேன். எனக்கே ஒரே கஷ்டமா இருக்கு பீடா, என்ன சொல்றதுன்னு தெரியல. பட் லாஜிக்கலி ஸ்பீக்கிங் நீங்க சொல்றபடிதான் நடக்கும். ஆரஞ்ச் ஆர்மி வில் வின் அண்ட் வாங்கடையில இட் சூட்ஸ் them also. I think they should win and go through. I'll agree with you Pira. So on that note, fantasy picks என்னன்னா வேற வழி இல்லாம தான் நான் சொல்றேன் பாருங்க. இப்ப மும்பை இந்த பிளேயிங் காம்பினேஷன் நான் சொன்னதுக்கு if they're playing as a team, I would have definitely given Mumbai the edge, not Sunrisers the edge. நேத்து அந்த கேகேஆர் மேட்ச் பார்த்தீங்கன்னா வந்து டியூ வந்துச்சுன்னு சொல்றாரு, செகண்ட் இன்னிங்ஸ்ல பேட்டிங் ஈஸி ஆயிருச்சுன்னு சொல்றாரு, 170 ரன் சேஸ் பண்ணாம விட்டுருக்காங்க. இதே மாதிரி தான் சன்ரைசர்ஸ் போன வாட்டி எல்லாம் கிளாஸ் 100 அடிச்சாரு இதே வென்யூல.
டியூ வந்தும் அவங்க யூஸ் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. சரி, நான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை, நீங்க இல்ல சொல்லுங்க. இல்ல அதனாலதான் இப்ப இல்லன்னா இவ்வளவு கிவன் எஸ்ஆர்எச் எட்ஜ்ன்ற போன மேட்சே நான் கேகேஆருக்கு எட்ஜ் கொடுத்ததுக்கான ரீசன் அந்த கோச் அப்படி சொன்னதுனாலதான் அப்படிங்கும்போது ஒரு வழி இல்லாம எட்ஜ் கொடுக்குறேன், கஷ்டமா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மா இஸ் டியூ. போனதா டிராவிஸ் ஹெட்டை பிக் பண்ண, இந்த தடவை பிக்கிங் அபிஷேக் சர்மா. He is also knowing that he's not really justifying his talent, and you will not get a better opportunity to play in a pitch like that if you see of those 2 or 3 overs. So I'm going with Abhishek Sharma. Second is going to be Bhuvneshwar Kumar. அந்த மாதிரி ஏரியால அவர் இறக்குனார்னா 1-2 நிப் பண்ணிடுவார் பவர் பிளேல. திலக் வர்மாவை நான் விடவே மாட்டேன். போன மேட்ச் அவர் அடிக்கல, ஸ்டில் அவர் பிக். ஜஸ்பிரீத் பும்ரா பாருங்க, அவர் ஒட்ட தான் விக்கெட்டே எடுக்கிறவர், ஆடுவாருன்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஆடக்கூடாது, பட் ஸ்டில் ஐ வில் பிக் ஹிம். சூரியகுமார் யாதவுக்கு இங்க படம். அண்ட் தென் மை நெக்ஸ்ட் பிக் இஸ் கோயிங் டு பி நிதிஷ் ரெட்டி. ஏன் நான் கிளாஸ் நான் விடுறேன்னா, ரொம்ப பின்னாடி வராரு, நல்ல பேட்டிங் பிச், பேட்டிங் கிடைக்குமா, அதனால கிளாஸ் நான் விடுறேன். ஸோ என்னோட 6 பிக்ஸ் அபிஷேக் சர்மா, புவனேஸ்வர் குமார், திலக் வர்மா, ஜஸ்பிரீத் பும்ரா, சூரியகுமார் யாதவ் அண்ட் நிதிஷ் ரெட்டி. இது ஓகேன்னா மீதி 5 முடிச்சு வச்சிருக்கேன். ஓகே தான், எல்லா பிக்கையும் நீங்களே எடுத்துட்டீங்க. நான் திரும்பியும் வேற வழி இல்லாம இஷான் கிஷானை எடுக்கிறேன். வாங்கடையில அடிப்பாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கை இல்லை, கீப்பிங்கும் பண்றாரு. ஃபர்ஸ்ட் இஷான் கிஷான். நுவான் துஷாரா 3 விக்கெட் போன மேட்ச், நல்ல விக்கெட் டேக்கிங் ஃபார்ம்ல இருக்காரு. அவரும் 1 விக்கெட்டோ 2 விக்கெட்டோ எடுத்துருவாரு அப்படின்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அதனால இவங்க 2 பேரையும் நான் எடுக்கிறேன். கிளாஸனையும் நான் எடுக்கிறேன். நீங்க சொன்னீங்க, பட் சில சமயம் அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியல. ஒரு 3 மேட்ச் அவரை சீக்கிரமா இறக்கி விட்டாங்க, அவர் அவுட் ஆயிட்டாரு அன்பார்ச்சுனேட்லி. ஸோ இந்த மாதிரி விக்கெட்ல எல்லாம் வந்து நல்ல பேட்டிங் வச்சுன்னு முன்னாடி இறக்கி விட்டுடலாம் கிளாஸ்னா. டூ டேஞ்சரஸ் டு பி லெஃப்ட் அவுட் கிளாஸ்னா. ஸோ கிளாசன், இஷான் கிஷான், நுவான் துஷாரா, இந்த 3. அதுக்கப்புறம் வந்து நீங்க டிராவிஸ் ஹெட்டை விட்டுட்டீங்க, நான் டிராவிஸ் ஹெட்டை எடுத்துக்கிறேன். அதையும் நம்ம ரிஸ்க் எடுக்க முடியாது. ஒன் ஆஃப் த டாப் ஸ்கோரர்ஸ் வந்து we cannot leave out of any fantasy. நிதிஷ் ரெட்டி நீங்க பிக் பண்ணிட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நட்ராஜன் இஸ் இன் எக்ஸலன்ட் ஃபார்ம். ஸோ ஐ பிக் நட்ராஜன், ஆரஞ்ச் கேப் கண்டெண்டர். ஸோ ஐ பிக் நட்ராஜன் ஆல்சோ. ஸோ என்னோட பிக்ஸ் வந்து நட்ராஜன், டிராவிஸ் ஹெட், கிளாசன், இஷான் கிஷான் அண்ட் நுவான் துஷாரா. ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபேண்டசி பிக்ஸ் பீடா. ஸோ உங்க ஃபைனல் தாட்ஸ் என்ன? தெரியல எனக்கு எந்த மாதிரியான ஒரு மோட்டிவேஷன் டாக்ஸ் போகும் அப்படின்னு. அந்த முஃபாதல் வாரான் ஒருத்தர் ட்வீட் போட்டிருக்காரு, மும்பை சான்சஸ் ஆஃப் குவாலிஃபைங் இஸ் 0.6%. அந்த 0.6% எங்கேருந்து வந்திருக்குன்னு எனக்கு தெரியல. பட் ஸ்டில் அந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷனோட தான் போகணும். சரிப்பா, அந்த ஒரு மேட்சாவது ஜெயிக்கலாம் அப்படின்னு. வாட் எவர் இட் இஸ், யூ ஆர் 5-time சாம்பியன்ஸ். நோ மேட்டர் வாட், யூ ஷுட் நாட் வாண்ட் டு ஃபினிஷ் அந்த உடன் ஸ்பூன். நீங்க கப்பு ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ, பிளே ஆஃப் போறீங்களோ இல்லையோ, தட் இஸ் அ செகண்ட் இஷ்யூ. பட் நீங்க வந்து உடன் ஸ்பூன்ல முடிக்கிறது அப்படின்றது ரொம்ப ஒரு டிசப்பாயிண்டிங். ஹோப்ஃபுல்லி மும்பை கம் பேக் ஸ்ட்ராங். இப்ப எஸ்ஆர்எச் பாத்தீங்கன்னா இதை விட ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு கிடைக்காது டோரை க்ளோஸ் பண்றதுக்கு. தே வாண்ட் டு க்ளோஸ் த டோர். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் புட் எஸ்ஆர்எச் அண்ட் மை மணி. நீங்களும் அதே தான் சொல்லியிருக்கீங்க. லெட் us see what is going to happen if Mumbai can really stage a fight back. Until we come back and entertain you for yet another episode of IPL Preview or Review. Thanks a lot and bye bye.